विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. अज्ञान विषय निरूपणम 590வது பக்கம். சைத்தன்யம்தான் அஜ்ஞானத்தினால மறைக்கப்படுகிறது, வேற எந்த பதார்த்தமும் மறைக்கப்படாது, அது மறைக்க வேண்டியதான அவசியம் இல்லை என்கிறதை முதல்ல சொல்லிவிட்டு பிரசக்தானுப்பிரசக்தமாக வந்ததான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கார். அதுல சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆனா எப்படிப்பட்டதான சைத்தன்யம் விரோதின்னா விருத்தியோட கூடின சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி. கேவல சைத்தன்யம் அஜ்ஞான விரோதி இல்ல, விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு நீங்க சொன்ன. இப்படி சொன்னீடையானால் அப்ப என்னாச்சு? கேவல சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லைங்கிறள். ஆனா அஜ்ஞானமானது ஆத்மாவைத்தான் பிடிச்சுட்டு இருக்கு, ஆத்மாவைத்தான் மறைக்கிறதுன்னு சொல்ற. இப்ப ஆத்மாவையே பிடிச்சுண்டு ஆத்மாவையே மறைக்கிறதுன்னா ஸ்வசத்தாயாம் அப்பிரகாச விதுரத்வேனா, தான் எப்பொழுது இருக்கோ அப்பொழுது அது பிரகாசித்து கொண்டே இருக்கணும் இல்லையா? சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்னா சைத்தன்யம் இருக்கிற காலத்துல அது அப்பிரகாச விதுரத்வேனா, அது எப்பொழுதும் பிரகாசத்தோடையே கூடி இருக்க வேண்டி இருப்பதனால் அங்கே நீங்க ஸ்வப்பிரகாசத்துவத்தை சாதனம் பண்ண வேண்டியது இல்லையே. ஆத்மா ஸ்வப்பிரகாசம் அப்படின்னு நீங்க நிறைய கிரந்தங்கள்ல அது தீர்மானம் பண்ணியிருக்கல, பண்ண வேண்டியதே இல்லையே. ஏன்னா ஆத்மா ஸ்வப்பிரகாசமாகத்தானே இருக்க போறது. இப்போ அதை நீங்க மெனக்கட்டு கச்சம் கட்டு அது ப்ரூவ் பண்றல நிறைய புத்தகங்கள்ல. எதற்காக அப்படின்னு அடுத்ததான கேள்வி. நச்ச ஆத்மனஹா அஜ்ஞான ஆசிரிய விஷயத்வே, ஆத்மாவானது அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாகவும் விஷயமாகவும் இருக்குமேயானால் ஸ்வசத்தாயாம் தான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அப்பிரகாச விதுரத்வேனா, அது அப்பிரகாசமாக இல்லாத இருக்கிற காரணத்தினால் ஸ்வப்பிரகாசத்துவ சாதன அயோகா, ஸ்வப்பிரகாசத்தை சாதிக்க வேண்டியது இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி. ஸ்வப்பிரகாசமா தானா தெரிகிறதே, பிரகாசித்துக் கொண்டிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு சொல்றார் பரிபூர்ணத்வாதினா அப்பிரகாச விதுரத்வ அபாவேபி. இந்த ஆத்மாவானது அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒண்ணு அத்தியாச அதிஷ்டானமாக நமக்கு எப்பொழுதுமே காணப்பட்ட கொண்டிருக்கு. அத்தியாச அதிஷ்டானம்னா தேகேந்திரியாதைகள்ல அதுல அத்தியானத்தம் பண்ணப்பட்ட நான் எப்பொழுதும் காணப்படுகிறது. நான் மனுஷன், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் ஆண், இப்படி எல்லாம் தோற்றதோ இல்லையா? இவைகள்லாம் தேகாதிகளோட சேர்த்து அத்தியாசம் பண்ணி நான் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் பரிபூர்ணத்வாதி ரூபமாக காணப்படுகிறதோ, அகம் பரிபூர்ணமாகங்கிற ஞானம் எப்போது வந்திருக்கோ நமக்கு வரல. ஸோ அது அகம் பரிபூர்ணமாகங்கிற ஞானமும் நமக்கு வரணும். ஆனா அதுக்காக ஆத்மா ஸ்வப்பிரகாசம்ங்கிறது எதுக்காக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்காகத்தான். ஆனா இதுக்கெல்லாம் என்ன? அத்தியாச அதிஷ்டானமாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு, அதுக்காக நம்ம பண்ண வேண்டியதில்லை. அதான் நச்ச ஆத்மனஹா அஜ்ஞான ஆசிரிய விஷயத்துவே ஸ்வசத்தாயாம் அப்பிரகாச விதுரத்வேன, ஸ்வசத்தாயாம் தான் இருக்கும் பொழுது அஜ்ஞான விதுரத்வேன ஸ்வப்பிரகாசத்துவ சாதன அயோகா.
பரிபூர்ணத்வாதினா அப்பிரகாச விதுரத்வாபாவேபி பரிபூர்ணமாக பரிபூர்ணத்வாகாரேன அப்பிரகாச விதுரத்வமா இல்லாத போனாலும் அப்பிரகாசம் இல்லாமல் இருக்க ஸ்வப்பிரகாசமா இருந்த போதிலும் அத்தியாச அதிஷ்டான் இதனை அத்தியாச அதிஷ்டானத்வேன ரூபேண அத்தியாச அதிஷ்டான ரூபமாக அத்தியாச அதிஷ்டனத்வாதினா பிரகாசமானதையா அப்பிரகாச விதுரத்வ சம்பவாத். இப்படி அது தெரியலைங்கிறது வரும். அதற்காகத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது அந்த கேள்வி அதோட போயிடும். அதுக்கு பிறகு நச்ச விருத்திசிதோஹோ வைஷம்யோக்தி அயுக்தா. நீங்க இது வரைக்கும் என்ன பண்றீங்க, விருத்தின்னு ஒரு அம்சம், சைத்தன்யம்னு ஒரு அம்சம், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விருத்தி விசிஷ்டமான சைத்தன்யமா இருந்தா அது அஜ்ஞான விரோதி, கேவல சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை அப்படின்னு விருத்திக்கும் பிரமாவிருத்திக்கும் சைத்தன்யத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க கல்பிச்சு வச்சிருக்க. இந்த வித்தியாசமானது சரியில்லைங்கிற நானும் விருத்தி சிதோஹோ வைஷம்யோக்தி அயுக்தா. விருத்தி சிதோஹோ, விருத்தின்னா இங்க பிரமாவிருத்தியை எடுத்துக்கணும். பிரமாவிருத்திக்கும் சைத்தன்யத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க சொல்லியிருக்கேன், இது சரியில்லையே அப்படின்னு கேட்கிற. எந்த ஆஸ்பெக்ட்ல சரியில்லை? சரியில்லைன்னா எப்படி? விருத்திவத்து சாட்சிணோபி சமான விஷயத்தையா அஜ்ஞான விரோதித்வ அனுபவாத். விருத்தி எப்படியோ அதே போல சாட்சிக்கும் சமான விஷயமாகத்தான் அஜ்ஞான விரோதித்வம், அஜ்ஞானத்துக்கு விரோதியா இருக்கு என்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாத போனா என்னென்ன, அந்நியதா சாட்சியானவர் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீடையானால் நம்ம இப்படி ஒரு பொசிஷன் வச்சுப்போம். சாட்சியானது அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை அப்படின்னு வச்சுட்டேடையானால் சைத்திர இச்சா பிளானிங் போட முடியுமா? போட்டா என்ன ரொம்ப எடுக்கமா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சீட்டா போட்டுருவோம். ரொம்ப கல்வி நீங்க இருந்து அவ்வளவு மறைக்காது. அவ்வளவுதான். அந்யதா சாட்சி வேத்யே சைத்திர இச்சா சுகாதோ மைத்ரஸ்ய இவ சைத்திரஸ்யாபி அஜ்ஞானம் ஸ்யாத் நோ சேத் மைத்ரஸ்யாபி அஜ்ஞானம் ந ஸ்யாத் இது வாச்சியம். இது ஒண்ணு பெரிய கட்டம் இல்லை, கிடைக்கிறதா ஒரு மாதிரி இருக்கே தவிர. இப்ப பார்ப்போம். அந்யதா, அந்யதான்னா என்ன? சாட்சியானவர் அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை, விரோதி இல்லை. சாட்சியும் இருக்கலாம் அஜ்ஞானமும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நீங்க வச்சுட்டேனால் அப்ப என்ன ஆகுனர்? சாட்சி வேத்தியே சைத்திர இச்சா சுகாதோ, சைத்திரனுடைய இச்சை, துவேஷம், சுகம், துக்கம் எல்லாமே சாட்சி வேத்தியம். அந்த கரண தர்மங்கள் எல்லாமே சாட்சி வேத்தியம்னு வச்சுக்கோம். எல்லாமே காம சங்கல்ப சிகிச்சான்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே சாட்சி வேத்தியம். அப்ப சாட்சி வேத்தியமான சைத்திர இச்சா சுகாதிகளில் மைத்ரஸ்ய இவ சைத்திரஸ்யாபி அஜ்ஞானம் யார்? சைத்திரனுக்கு ஒரு சுகம் இருக்கு, எனக்கு சுகம் இருக்கு. என்னுடைய சுகம் உங்களுக்கு தெரியுமோ? என்னுடைய முகத்துல ஒரு சந்தோஷமோ இங்கிதமோ அவைகள்லாம் இருந்தா அதை பார்த்து நீங்க ஊகம் பண்ணிக்கலாம். ஓஹோ இவருக்கு சுகமா இருக்கார், நல்ல மூடல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய என்னுடைய சுகம் எனக்குத்தான் பிரத்யட்சம், உங்களுக்கு பிரத்யட்சம் இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ சைத்திரனுடைய சுகம் யாருக்கு பிரத்யட்சம்? சைத்திரனுக்கு மட்டும்தான் பிரத்யட்சம், மைத்திரனுக்கு பிரத்யட்சம் இல்லை. இது நம்ம பாக்குறோம். அதாவது சொல்ற சைத்திர இச்சா சுகாதோ மைத்திரஸ்ய இவ, சைத்திரனுக்கு இருக்கக்கூடியதான சுகமானது மைத்திரனுக்கு எப்படி தெரியாதோ அதே போல சைத்திரஸ்யாவே அஜ்ஞானம் சியாத். ஏன்னா அஜ்ஞானம் தான் இருக்கேன். மைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கு, மைத்திரனுடைய சாட்சியில அஜ்ஞானம் இருக்கு, அதே போல இவருக்கும் அஜ்ஞானம் இருக்கணுமே. இந்த அஜ்ஞானம் சைத்திர சாட்சியானது விரோதி இல்லையே. அப்ப சுகம் இருந்த போதிலும் சைத்திரனுக்கு தெரியப்படாது. அப்படி தெரியறதுன்னு நீங்க சொன்னேடையானால் மைத்திரஸ்யாபி நோச்சேத் மைத்திரஸ்யாபி அஜ்ஞானம் நஸ்யாத். சைத்திரனுக்கு அஜ்ஞானம் இல்லைன்னா, சுகத்துல அஜ்ஞானம் இல்லைன்னா அந்த மைத்திரனுக்கும் அஜ்ஞானம் இருக்க வேண்டாமே. என்ன சொல்ல போறது? சாட்சியானது அஜ்ஞான விரோதி இல்லைன்ட்டு சைத்திரனுக்கும் சுகம் இருக்கு, அந்த சுகம் தெரியறது. மைத்திரனுக்கு சுகம் தெரியல. சைத்திர இஷ்டமான சுகம் மைத்திரனுக்கு தெரியல. தெரியலன்னு பொருள் இருக்கு, தெரியலன்னு என்ன சொல்லணும்? நீங்க அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். மைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கு,
அப்ப மைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால சைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கட்டுமே, ஏன்னா அஜ்ஞானம் தான் இருக்கே. அப்ப சைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கட்டுமே, சாட்சியானது அஜ்ஞானத்தை போக்கடிக்காத. இல்ல சார், அப்படி இல்லை சார், அஜ்ஞானம் இல்லைங்கிறடா. அப்ப சைத்தனுக்கு சுகம் வந்தா மைத்திரனுக்கு அஜ்ஞானம் இல்லை, மைத்திரனுக்கு அஜ்ஞானம் வேணும், மைத்திரனுக்கு தெரியணும், என்ன சொல்ல போறேள் அப்படிங்கிறார். இது கேள்வி. நட விருத்தி சித்தோஹோ வைஷம்யோக்தி அயுக்தா விருத்திவத் சாட்சிணோபி சமான விஷயத்தையா அஜ்ஞான விரோதித்வ அனுபவாத் அந்யதா. அந்யதான்னா சாட்சியானவர் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை என்று இளையானால் சாட்சி வேத்தியே சைத்திர இச்சா சுகாதோ, சாட்சியினால அறியக்கூடியதான சைத்திரேச்சா சைத்திர சுகாதிகளில் மைத்திரஸ்ய இவ, மைத்திரனுக்கு எப்படியோ அப்படியே சைத்திரஸ்யாவே அஜ்ஞானம், சைத்திரனுக்கு ஞான சுகம் இருந்தாலும் எனக்கு சுகம் இல்லை அப்படிங்கணும் சைத்திரன். நோச்சேத் அப்படி ஒத்துக்கலன்னா மைத்திரஸ்யாவே அஜ்ஞானம் நஸ்யாத், மைத்திரனுக்கு அஜ்ஞானம் இருக்கப்படாது அப்படிங்கிற இது வாக்கியம். அதுக்கு சமாதானம் சொல்ற, சாட்சிணி எது அஜ்ஞான விரோதித்வம் அனுபூயத்தே தன்ன அஜ்ஞான நிவர்த்தகத்துவ நிபந்தனம். ஞாபகம் வச்சுக்கணும், சாட்சியில ஒரு அஜ்ஞான நிவர்த்தகம், அஜ்ஞான விரோதித்துவம் நமக்கு தெரிகிறது. அது அஜ்ஞான விரோதின்னு நம்ம சொல்றோமே, அது எப்படின்னு, அது அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுனால அஜ்ஞான நிவர்த்தகம்னு நாங்க சொல்லல. ஆனா எப்படின்னு, கிந்து ஸ்வவிஷய இச்சாதோ யாவத் சத்வம், சாட்சி விஷயமான இச்சையோ சாட்சியினால பிரகாசிக்கப்படுகின்றதான சுகமோ அது யாவத் சத்வம் பிரகாஷா, அது இருக்கும் பொழுது தோணிக்கொண்டே இருக்கிறதுனால் அஜ்ஞான அப்பிரசக்தி நிபந்தனம். அங்கே அஜ்ஞானம் இருந்து அப்புறம் அஜ்ஞானம் போச்சுன்னு சொல்லக்கூடாது. சைத்தன இடத்துல சுகத்தை இருக்கு, சைத்தன இடத்துல இருக்கிற சுகமானது அந்த சுகம் முன்னால இருந்தது சார், இத்தனை நேரம் அதுல அஜ்ஞானம் இருந்தது, இந்த சைத்திரம் ஏதோ பண்ணினா விருத்தியோ ஏதோ வரவழைச்சுட்டா அப்புறம் தான் அஜ்ஞானம் போச்சு அப்படின்னு சொன்னா சைத்திரனானவன் அந்த சைத்திரனுடைய சுகமானது சுகத்துக்கு மேல இருக்கிற அஜ்ஞானத்தை அந்த சாட்சி போக்கடித்தது என்று நீங்க சொல்லலாம். ஆனா நடந்தது அது இல்லை. எப்பொழுது சுகம் வந்ததோ அப்பொழுது அந்த சுகத்துக்கு மேல அஜ்ஞானம் இல்லவே இல்லை. யாவத் சத்துவம், சுகம் எப்பொழுது இருக்கோ அப்பொழுது அது பிரகாசித்து கொண்டே இருக்கு. அது அது இருக்கிற சமயத்துல எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியதான பதார்த்தம். அது பிராதீதிக, தான் இருக்கிற சமயத்துல எப்பொழுதும் தோடிக்கொண்டிருக்கிற பதார்த்தமா இருக்கிறதுனால அதுல அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானமே இல்லாததுனால சாட்சி அதை பிரகாசித்துக் கொண்டிருக்க. அஜ்ஞானம் இருந்து போக்கடித்ததுன்னு இல்லை, பைனேஷன் இதுல அஜ்ஞானம் இல்லை, அவ்வளவு. அதனால சாட்சிணி எது அஜ்ஞான விரோதித்துவம் அனுபூயத்தே, அஜ்ஞானத்துக்கு விரோதி என்று நாம் எது அனுபவிக்கிறோமோ அது தன்ன அஜ்ஞான நிவர்த்தகத்துவ நிபந்தனம், அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தகம் பண்றது. அதனால அப்படின்னு நினைக்கப்படாது. கிந்து ஆனா எதுக்கு, ஸ்வவிஷய இச்சாதோ, தன்னுடைய விஷயமான இச்சாதிகளில் யாவத் சத்துவம் அது இருக்கிற காலத்தில் பிரகாசாத்து தோடிக்கொண்டிருப்பதனால் அஜ்ஞான அப்பிரசக்தி நிபந்தனம், அஜ்ஞானம் இங்க பிரசக்தமாகவே இல்லை, அதனால தோணும். விருத்தேஷ்ட ஸ்வவிஷயே பிரசக்த அஜ்ஞான நிவிருத்தி நிபந்தனமேவா, விருத்தியானது ஸ்வவிஷயே தான் இருக்கிற காலத்தில் தன்னுடைய விஷயத்தில் தான் எதனிடத்துல எந்த ஆகாரமா வந்திருக்கோ அங்கே பிரசக்த அஜ்ஞான நிவர்த்தி நிபந்தனம், அங்க இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்குறது. சோ விருத்தி அஜ்ஞானம் இருந்தால் அந்த அஜ்ஞானத்தை போக்கடித்து விஷயத்தை காட்டுறது. ஆனா சாட்சி என்ன பண்றது, அஜ்ஞானமே இல்லாதனால அஜ்ஞானத்தை காட்டும், அந்த விஷயத்தை பிரகாசிக்கிறது. விருத்தியினால விஷய பிரகாசம், அதுல அஜ்ஞானம் இல்லாதனால். சாட்சியினால பிரகாசம் என்ன, விஷய பிரகாசம், அங்க அஜ்ஞானம் இல்லாதனால். விருத்தியினால ஏற்படக்கூடியதான விஷய பிரகாசம் அங்கே முன்னால இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடித்ததுனால். இதுதான் வித்தியாசம் விருத்திக்கும் சாட்சிக்கும். அதான் விருத்தேஷ்ட ஸ்வவிஷயே, தான் எந்த இடத்துல இருக்கோ அங்கே பிரசக்த அஜ்ஞான நிவர்த்தி நிபந்தனமேவா இது உபயோகோ வைஷம்யோக்தி. சாட்சி விஷயத்திலையும் விருத்தி விஷயத்திலையும் வித்தியாசம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது சரிதான் அப்படின்னு. அஜ்ஞான அப்பிரசக்தேரேவ சைத்திர இச்சாதோ சைத்திரஸ்ய அஜ்ஞானம் வியவஹாரா. சைத்திரனுக்கு இச்சை, சைத்திரனுக்கு சுகம் துவேஷம் எல்லாம் வரும் பொழுது தானா தெரியாது சார்,
அப்படின்னு என்னன்னு அஜ்ஞானம் எல்லாம் தெரியுது. அது மேல மரபு ஒன்றும் இல்ல, அதனால தானே தெரியுது. ஸோ சைத்திர சாட்சியின் இடத்துல இருக்கக்கூடியதான இச்சா துவேஷ சுகாதி அந்த கரண தர்மங்கள் எல்லாமே அதுக்கு மேல அஜ்ஞானம் இல்லாதனால தானா தெரியுது. அதனாலதான் அஜ்ஞான பிரசக்தேரேவ அஜ்ஞான அப்பிரசக்தேரேவ சைத்திர இச்சாதோ சைத்திரஸ்ய ந அஜ்ஞான வியவஹார மைத்திரஸ்ய தோ பிரமாத்திர ஜானாதேவ தத் வியவஹார. மைத்திரனுக்கு மட்டும் எப்படி சார் தெரியுது? தெரியலையே. சைத்திரனுக்கு சுகம் வரும்பொழுது மைத்திரனுக்கு சுகம் ஏன் தெரியல? சுகம் தெரியணும். சைத்திர சுகமும் மைத்திரனுக்கு தெரியணும். ஏன்? சுகத்துக்கு மேலதான் அஜ்ஞானம் இல்லையே. அஜ்ஞானம் இருந்தா தானே மறைக்கப்படணும். அத ஞாத்தைக்க சத்தாக்கான பதார்த்தமாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றார்? மைத்திரன் இடத்துல அஜ்ஞானம் ரெண்டு இடத்துல இருக்கு. முன்னால சொல்லியிருக்கோம். அசத்வாபாதக அஜ்ஞானம் ஒண்ணு, அபானாபாதக அஜ்ஞானம். இந்த பொருளானது இல்லை என்று தெரிவிக்கிற அஜ்ஞானம் ஒண்ணு, இந்த பொருள் இருக்கு ஆனா எனக்கு தெரியலை என்று காட்டக்கூடியதான அஜ்ஞானம் ஒண்ணு. இந்த பொருள் இல்லை என்று சொல்லக்கூடியதான அஜ்ஞானம் அந்தந்த பிரமாதா நடத்துல இருக்கு. இந்த பொருள் அறியப்படவில்லை என்று சொல்லக்கூடியதான அஜ்ஞானமானது விஷயத்துல இருக்கு. இப்ப சுகம் எனக்கூடியதான விஷயத்துல அஜ்ஞானம் இல்லை. அதனால சைத்திரனுக்கு சுகம் தெரிஞ்சதுமே அவனுக்கு தானா தெரிகிறது, அஜ்ஞானம் இல்லாதனால. ஆனா மைத்திரனுக்கு ஏன் சார் தெரியல? மைத்திரன் இடத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு. சைத்திரன் இடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை காட்டி கொடுக்காம இருக்கிற அஜ்ஞானம் மைத்திரன் இடத்துல இருக்கு. சோ அசத்வாபாதக பிரமாத்திரனிட்ட அஜ்ஞானம் மைத்திரன் இடத்துல இருக்கிறதுனால மைத்திரனுக்கு சைத்திர சுகம் ஞாபகம் வருது, தெரியல. அது சமாதானம். அதனால மைத்திரஸ்யதோ பிரமாத்திர அஜானாதேவ பிரமாத்திரு நிஷ்ட அஜானம், பிரமாதாவனிடத்துல இருக்கிற அஜானம். அதுக்கு என்ன பேரு? அசத்வாபாதக அஜானம். அது என்ன பண்றது? பொருள் இல்லை அப்படின்னு காமிக்கிறது. பொருள் எனக்கு தெரியலேங்கிற அஜானமானது அந்த விஷயத்துல இருக்கு. அப்புறம் அந்த அஜானம் போகணுமே ஆனால் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? விருத்தியானது விஷய தேசத்துக்கு போகணும், அப்பதான் அது போகும். ஸோ இந்த இடத்துல அந்த விஷயத்துல இருக்கிற அஜ்ஞானம் இல்லை, அதனால அது சைத்திரனுக்கு தானா தெரியுது. மைத்திரனுக்கு அப்படி தானா தெரிய வேண்டி இருந்த போதிலும் மைத்திரனிடத்திலேயே ஒரு அஜ்ஞானம் இருப்பதனால் அந்த அஜ்ஞானத்தான் மறைக்கப்பட்டது. மைத்திரஸ்யது பிரமாத்திர அஜானாதேவ தத்யவஹார நச தர்ஹி ஆத்மன்யபி ததையேவ ததப்பிரசக்தி இது வாச்சம். அப்பயே அதே மாதிரியே ஆத்மாவனிடத்திலையும் அது அஜ்ஞான பிரசக்தி இல்லாம இருக்கட்டுமே, ஆத்மாவையும் அஜ்ஞானம் மறைக்க வேண்டாமே அப்படிங்கிறது இது வாச்சம். தத்தோத்தரத்வாத். இதுக்கு பதில் சொல்லிவிட்டேன். ஆத்மாவானது தத்துவத்தரம்னு கீழே பதில் சொல்லியாச்சு. எங்க பதில் சொல்லியிருக்கேன் நமக்கு தெரியணும். பரிபூர்ணத்வாத்தியம்சேன அஜ்ஞானம் மறைக்கிறது, மற்ற அம்சத்தினால அஜ்ஞானம் இல்லை அப்படின்னு அத்தியாசாதிஷ்டானத்வேன எல்லோருக்கும் ஆத்மா பிரகாசமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. கிஞ்ச சாட்சி வேத்தியத்துவம் தது அப்பிரசக்தவு தந்திரம் ஆத்மாது ந தத்வேத்ய. ஆத்மா சாட்சியினால பிரகாசிக்கப்படல, ஆத்மா ஸ்வப்பிரகாசம். எப்ப சாட்சி வேத்தியமான பதார்த்தங்களில் தான் இப்ப முன்னால சொன்னதான வித்தியாசம். இதுக்கு அது இல்லை, சாட்சி வேத்தியமாக ஆத்மா இல்லை. ஆத்மாது ந சாட்சி வேத்தியா. ஏன்? ஆத்மாவும் சாட்சியினால அறியப்படட்டுமே. அப்படி சொல்லாதீங்க சார். சிஸ்வரூபத்வாத் பிரகாச ஏவா. ஆத்மா இன்னொன்னால் பிரகாசிக்கப்படவில்லை. ஆத்மா எப்பொழுதும் பிரகாச வடிவமாக இருக்கிறார். ஏன்னா அவர் சித்ஸ்வரூபம். சித்ஸ்வரூபத்வாத் பிரகாச ஏவா நதர்ஹி சுதராம் அஜ்ஞான அனுபபத்தி தேஜசீவ தமசா. இப்படின்னு சொன்னேடையானால் அவர் பிரகாச வடிவமா இருக்காருன்னா அங்க அஜ்ஞானமே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். சூரியன் இடத்துல நிழல் இருக்குமா? இருட்டு இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது சூரியன் மாதிரி சர்வ பிரகாசமா இருக்கார் ஆத்மான்னு சொன்னேன்னா அங்கே ஆத்மா அஜ்ஞானம் எங்கேயாவது அதுல இருக்கும், அது எப்படி மறைக்கும்? வரவே வராது. நீங்க சொல்றது தப்பா தோன்றது. ஆத்மாவை தான் அஜ்ஞானம் பிடிச்சிருக்கு, ஆத்மாவை தான் அஜ்ஞானம் மறைக்கிறது நீங்க சொல்றல சார். யுக்திக்கு விருத்தமானா இருக்குது. சாயானும் அந்தகாரம் ஒண்ணு சொல்லிருக்கோம். சாயான் அதே சார்வரியும் சார்வரம் பூச்சாயமாகும் சொல்றாரு. இது சின்ன சந்தேகம்.
ராத்திரி இருட்டு இருக்கும். சூரியன் வேற பக்கம் போறதுனால அது குறுக்க வர்றதுனால இந்த நிழல் தான் இருக்குன்னு ஒரு வாக்கியம் இல்லையா? அப்போ வெளிச்சம் வரமாட்டேங்கிறது. அது அந்த விஷயம் இல்லை. இந்த சயின்ஸ் படி ராத்திரி இருக்கு சார்வரம் தமகான்னு ஒண்ணு சொல்லலாம். ராத்திரிலே ஏற்பதை இருக்குங்கிற பாலில் ஏற்பதை இருக்கு நம்ம கடவுள் இதுக்கு நிகழ்ச்சி சொல்றது இல்ல. கஷ்டம். நீங்க ஏசி ரூம்ல இருந்து ஒரு இருட்டு எல்லா லைட்டையும் நிறுத்தின்னு எழுதாங்க. அந்த இருட்டு சார்வரம் தமகான் தைனம் தமகான் தினத்துல ஏற்படுது. தெய்வம் திவா ஏற்பட்டது. தெய்வம் சொல்லமோ திவாபவம். அப்போ நீங்க சாயான்னு சொன்னது நான் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் கேட்கணும் சொல்லலாம். அதான் ராத்திரியில வர இருட்டானது பூமியினுடைய நிழல் என்று அல்லவா சொல்லுகிறார்கள்னு ஒரு வாக்கியம் உபராகத்தை சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லவே சொல்லும். அதனாலதான் நிழல்னு சொல்லும்போது நான் உபராகத்தையும் நினைச்சேன். சில வார்த்தையிலிருந்து தோணுச்சு. பட் இது வாக்கியம் சைவ சார்வரந்தமாக அப்புறம் உச்சாய மெச்சன் பரே இந்த தலிதேந்திர கவி சமாச்சாரம் தலிதேந்திர நீலத்துல தியாகம் சந்தர்ல இருக்கிற நடுக்கருப்ப 10-15 கவி 15 நிமிஷம் சொல்லுவான். ஃபேன்சி ஒருத்தர் சொன்னது வேடிக்கையா இருக்கு. சைத்தன்யே கதம் அஜ்ஞானம் சூரியே பார்க்கலாம். நஹி தர்ஹி சுதராம் அஜ்ஞான அனுபவத்தி தேஜசீவ தமசா அந்யதா. அந்யதான்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு. அந்யதா घटादिहि आलोकमिव आत्मापि स्वव्यवहारे ज्ञानान्तरम् अपेक्षेता इति वाच्यम्. இப்ப ஆத்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு வச்சுருக்க. நீங்க விரோதம் இல்லைன்னு சொன்னேடையானால் கட்டாதி பதார்த்தங்கள் ஸ்வவியவகாரே அயம் கடகான்னு நான் விவகாரம் பண்ணணும். குடத்தை பார்த்து இது குடம் அப்படின்னு விவகாரம் பண்றதுன்னு என்ன பேசுறதுன்னு அர்த்தம். இது சம்ஸ்கிருதத்துல விவகாரம் எது சண்டைன்னு நினைக்கூடாது. விவகாரம்னா அயம் கடகா இது குடம் அப்படின்னு நாம் பேசணுமே. ஆனால் அந்த குடமானது ஆலோகத்தை எதிர்பார்க்கிறது. சூரியனுடைய வெளிச்சமோ ஏதோ ஒரு வெளிச்சம் அதுல பட்டாதான் நமக்கு ஓஹோ இது குடம்னு தெரிகிறது. இது குடம்னு நம்ம பேசுறோம். சோ கட்டாதி ஜட பதார்த்தங்கள் எல்லாமே அந்த பொருளை பற்றி நாம் பேசணும் எனும் காலத்தில் அது அந்த கடத்தை தவிர இன்னொரு வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறது. அதான் கடாதிகி ஆலோகமிவ ஆத்மாபி ஆலோகமிவ ஆத்மாபி ஸ்வவியவகாரே ஞானாந்தரம் அபேட்சைத. அதே போல அயம் ஆத்மா அப்படின்னு அகம் ஆத்மா இப்படின்னு சொல்ற காலத்தில் அமஸ்மி இப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கடமானது எப்படி வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறதோ அதே போல இந்த அஸ்மிங்கிற காலத்துல நானும் இன்னொன்னு எதிர்பார்க்கணும், ஆத்மாவும் இன்னொன்னு எதிர்பார்க்கணுமே இது வாச்சியம். அதுக்கு பதில் சொல்ற அஜ்ஞான ஆவருத்தத்வாது கடவது அஜ்ஞான நிவர்த்தகாந்தர அபேட்சா சேத் தர்ஹிஷ்டாபத்தி. இப்ப நீ என்ன சொல்ல வரி இப்படி சொல்ற இந்த கேள்விக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்க மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு? ரெண்டா பாப்போம். ஆத்மா ஸ்வ அஜ்ஞான நிவர்த்தகாந்தர சாபேட்சா அஜ்ஞான ஆவருத்தத்வாத் கடவது அப்படிங்கிற இடம். ஆத்மாவானது அஜ்ஞான ஆவருத்தமா இருக்கிறதுனால ஸ்வ அஜ்ஞான நிவர்த்தகாந்தரம் இன்னொன்னு எதிர்பார்க்கிறது. அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது, தன்னை தவிர இன்னொரு பதார்த்தத்தை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற இட இஷ்டாபத்தி. இஷ்டாபத்தின்னா அக்ரீட். ஏன் சுவாமினர் இந்நேரம் நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாவோட அஜ்ஞானம் போகணுமே ஆனால் என்ன பண்ணணும்? நீங்க விருத்தியை கொண்டு வரணும், அகண்டாக்கார விருத்தியை கொண்டு வரணும். அந்த விருத்தி கொண்டு வரதுக்கு நீங்க பகீரத பிரயத்னம் பண்ணணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது நடக்கிறது. அதை விட வேற அது என்ன? வேதாந்தத்துக்கு வேண்டியதான அதிகாரிதா குணங்களை சம்பாதிக்கணும். நித்யானித்ய வஸ்து விவேகம், யகாமுத்திரார்த்த பல வயது விராகம், சமதமாதி சாதன சம்பத்து, இவ்வளவு சம்பாதிக்கணும் சார். இதெல்லாம் அது வேற தெய்வ சம்பத்து நடக்காத
ஓவரா இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதனால இவ்வளவு சிரமம் பண்ணா, அதனால ஒருத்தியே எதிர்பார்த்தா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இஷ்டா பத்தி இது புதுசா எங்க மேல தோஷம் சொல்லிட்டு இருக்கேல பாருங்க. அந்யதா घटादिः आलोकमिव आत्मापि स्वव्यवहारे ज्ञानान्तरम् अपेक्षेत इति वाच्यम्. अज्ञान आवृतत्वात् घटवत् अज्ञान निवर्तकांतर अपेक्षा चेत्. அந்த லைன் அப்படி இருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆத்மா ஸ்வ அஜ்ஞான நிவர்த்தகாந்தர சாபேட்சா. அஜ்ஞான நிவர்த்தக அஜ்ஞான ஆவருத்தத்வாத் கடவது. இப்படி அனுமான பிரயோகம் இப்படி பண்ணிடையானால் இஷ்டாபத்தி. ஏன்? விருத்தி சாபேட்சமா இருப்பதனால். அதான் விருத்தோ அபேட்ச விருத்தேரேவ அபேட்சடாத். அப்படி இல்லாமல் ஆத்மா ஸ்வ அஜ்ஞான நிவர்த்தக பிரகாசாந்தர சாபேட்சா அப்படின்னு வச்சுங்களேன். ஆத்மாவானது ஸ்வ அஜ்ஞான நிவர்த்தக தன்னிடத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிப்பதற்காக பிரகாசாந்தர சாபேட்சா தன்னை தவிர இன்னொரு பிரகாசத்தை எதிர்பார்க்கிறது அப்படின்னு நீங்க சொல்வேளையான. எதற்காக? அஜ்ஞான ஆவருத்தத்வா கடவது இப்படின்னு நீங்க சொன்னிடையானால் ஜடத்துவம் உபாதி. ஏன்? திருஷ்டாந்தத்துல ஜடத்துவம் இருக்கு, ஆத்மாவில ஜடத்துவம் இல்லை. உபாதி வைக்கிறது எப்படி? திருஷ்டாந்தத்துல இருக்கிற தர்மம் பட்சத்துல இல்லாத தர்மம். அப்படி இருந்தாதான் சாத்திய வியாபகத்துக்கு சாதன வியாபகத்துவம் வந்தாச்சு. அதனால்தான் சொல்றாரு பிரகாசாந்தர அபேட்சாயாம் இன்னொரு பிரகாசத்தை எதிர்பார்க்கிறது என்று நீங்க சொல்வேளையானால் இன்னொரு பிரகாசத்தை பிரகாசாந்தரம் பிரகாசம் போட்டதுனால இப்ப தப்பு. முதல்ல என்ன சொன்னா ஒரு வஸ்து எதிர்பார்க்கணும். ஆமா, இன்னொரு வஸ்து பிரகாசமா இருக்கணுங்கிறது எதிர்பார்க்கலாம். இது பிரகாசமா இருக்கு. அதனால ஸ்வாஜ்ஞான நிவர்த்தக பிரகாசாந்தர அபேட்சை இருக்குன்னு சொன்ன அவனாகும் ஜடத்வஸ்ய உபாதித்வாத் பிரகாசத்வேபி அஜ்ஞான அவிரோதித்வஸ்ய உபபாதிதத்வாத். இது பிரகாசமா இருந்தாலும் ஆத்மா பிரகாச வடிவமா இருந்த போதிலும் அஜ்ஞான விரோதி இல்லை, அஜ்ஞான அவிரோதி அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிவிட்டோம். அதையேவா இதனால்தான் சார் சர்வம் வஸ்து ஞாததையா அஜ்ஞாததையாவா சாட்சி சைதன்யஸ்ய விஷயா. எல்லா பொருளுமே அறியப்பட்டதாகவோ அறியப்படாதாகவோ சாட்சி பாக்கியமாக சாட்சிக்கு விஷயம். சில பொருள் அறியப்படுகிறதாக நமக்கு தெரிகிறது, சில பொருள் இது எனக்கு தெரியலையேங்கிறது. சாட்சி என்ன சொல்றார்? இந்த பொருள் தெரியுமா தெரியாதா ரெண்டையும் காமிக்கிறார். இந்த பொருள் உனக்கு தெரியுங்கிறதும் சாட்சி காமிக்கிறார், இந்த பொருள் உனக்கு தெரியாதுன்னு சாட்சி காமிக்கிறார். உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா ஜெர்மன் தெரியுமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டா தெரியாதுங்கிறார். பிரெஞ்சு தெரிஞ்சுன்னு தெரியாதுங்கிறல, தெரியாதுங்கிறல. தெரிஞ்சுன்னா தெரியாதுன்னு சொல்ற தப்பு. தெரியலன்னா தெரியலையே எப்படி தெரியாதுன்னு எப்படி சொன்னேள்? என்ன கேள்வி சமாதானம்? உமக்கு தெரியுங்கிறதும் தெரியலேங்கிறதும் உள்ள இருக்கிற சாட்சி சொல்லிட்டு இருக்க. அறியப்படக்கூடியதான பொருள்ல அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் இருக்கிற அம்சங்கள் ரெண்டையும் சாட்சி தான் பிரகாசிக்கிறார். இது விவரணாச்சாரிய சொல்றார். அதையேவ சர்வம் வஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஞாததையா அஜ்ஞாததையா சாட்சி சைதன்யஸ்ய விஷயா. இங்க சான் இருக்கு, விவரணத்துல வா இருக்கு, விவரணத்துல வா இருக்கு. இவர் ரெண்டு ஒரு சமயத்து ஐயா கேட்டா ஞாபகத்தையாது அஜ்ஞாதத்தையாது இச்சா போட்டாங்க. இங்க புத்தகத்துல இப்படி போட்டிருக்கேன். சித்து இல்லாம பண்ணிவிடும். மனை காத்தப்பாடு இச்சான்னு அர்த்தம். இங்க எப்படி இருக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். எதையேவ சர்வம் வஸ்து ஞாததையா அஜ்ஞாததையா வான்னு வச்சுப்போம். சாட்சி சைதன்யஸ்ய விஷயா ஞான அஜ்ஞானயோ ஸ்வவிஷயாவச்சின்னையோரேவ பானாத். ஞானமோ அஜ்ஞானமோ தானா தெரியாது, விஷயாவச்சின்னமாகத்தான் இருக்கும். இந்த விஷயம் அறியப்படுகிறது, இந்த விஷயமானது அறியப்படவில்லை. ஞானமோ அஜ்ஞானமோ நாம் பார்த்துக் கொள்ளும் பொழுது விஷய சம்பந்தத்துடன் இங்க அவச்சேதமான சம்பந்தம், அந்த விஷயத்தோட கடமானது எனக்கு தெரியல அப்படின்னு ஞானம். அப்படி கடம் தெரிகிறது. ஞான அஜ்ஞானயோகோ ஸ்வவிஷயாவச்சின்னையோரேவ பானாத் ஏதேனா இப்படி சொன்னதுனால் அந்தகார ஆவருதாவது
ஞானாபாவ அவச்சேதக விஷயவச்ச அஜ்ஞான ஆவருதஸ்யாபி அப்பிரகாசேன சாட்சி வேத்தியத்வ அயோகா அப்படின்னு சொன்னது அதுவும் தப்பு, நிரர்த்தம். விஷயாவச்சேதேன அனுபவ விரோதா. ஏன்னா எந்த அனுபவமும் ஞானமோ அஜானமோ விஷயாவச்சின்னமாகத்தான் நமக்கு தெரியறதே தவிர சாதாரணமா தெரியல. நனு விருத்தேகே அஜான விரோதேபி, இதனாலதான் விஷயாவச்சின்னமா தெரியறதுங்கிற தொதுப்தமர்த்தம் நஜானாமி அப்படின்னு நம்ம சொன்னோம். பார்த்தல தொதுப்தமர்த்தம், நீர் எதை சொன்னேடோ அது எனக்கு நன்னா புரியல. விஷயாவச்சேதனை தான் அஜானமோ அஜானமோ தெரியும். நனு விருத்தேகே அஜான விரோதித்வேபி ஆத்ம விஷயாவிருத்தி இதானீமபி அஸ்தியேவ. அவன் சொல்ற மாதிரிதான் இப்ப நமக்கு சாதாரணமாக சம்சார தசைன்னு வச்சுக்கோம். இந்த சம்சார தசையில ஆத்ம விஷயமான விருத்தி இருக்கா இல்லையா? விருத்தியானது அஜான விரோதிங்கிற. ஆமா, அஜானம் இருந்தால் அந்த அஜானத்தை விருத்தியே போக்கடிக்கும். 590 இப்ப நமக்கு அந்த அஜானம் ஆத்ம விஷயமான விருத்தி இருக்கு. விருத்தி இருந்தா என்னாச்சு? அஜானம் போயிருக்கணும். அஜானம் போயிருக்குன்னா உலகத்துல யாருக்குமே அஜானம் இருந்திருக்கப்படாது. அஜானம் கொண்டுவிட்டால அவ சம்சாரமே இருக்கப்படாது. என்ன நானும் விருத்தேகே அஜான விரோதித்வேபி ஆத்ம விஷயாவிருத்தி, ஆத்ம விஷயமான விருத்தி இதானீமபி சம்சார தசையிலையும் இருப்பதனால அஸ்தேவா இது கதம் தத்திர அஜானம். எப்படி சார் அஜானம் இருக்க முடியும்? ஆத்மாவில விருத்தி இருக்கு. இப்ப விருத்தி இருந்தா அஜானம் இருக்கப்படாதே. கிஞ்சா அது ஒண்ணு. துவன்மதே கடாதே அபரோட்ச விருத்தேரபி கட்டாத்யவச்சின்ன சித் விஷயகத்வேன. கட்டாதி விருத்தி உங்களுக்கு வருது. கட்டாதி விருத்தி வரும்பொழுது அந்த விருத்திக்கு விஷயம் என்ன? கட்டாத்யவச்சின்ன சைத்தன்யம் தான், சுத்த சைத்தன்யம் இல்ல. கட்டாதி விருத்தேகே அபரோட்ச விருத்தேரபி கட்டாத்யவச்சின்ன சித்விஷயத்வேன சுதராம் சிதி அஜான அசம்பவா. சித்விஷயமா இருக்கிறதுதான் அஜானமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இல்ல சார் அப்படி இல்ல, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறோம். எப்படி? விசிஷ்ட சைத்தன்ய ரூப ஜீவ விஷயாவா கட்டாவச்சின்ன சைத்தன்ய விஷயாவா விருத்தி அஜான விஷயீபூத கேவல சித் அவிஷயகத்வேன அஜான விரோதினீன ஸ்யாத் இது வாச்சம். உங்களுக்கு வந்த ஞானம் ஒரு மாதிரி இருக்கு, அஜானம் இன்னொரு மாதிரி இருக்கு. அஜானம் இது ஞானம் எப்படி வந்திருக்கு? விருத்தி அஜான விஷய விசிஷ்ட சைத்தன்ய ரூபம் ஜீவ விஷய, ஜீவ விஷயமாகத்தான் விருத்தி வந்திருக்கு. அஜானம் கேவல சைத்தன்யத்துல இருக்கிற அஜானம். அதனால சமான விஷயத்துவம் இல்லையே அப்படின்னு கேள்வி. ஆயா இது அதை போக்காது அப்படின்னு நீங்க ஒருவேளை சொன்னேடையானால் அதற்கும் பதில் சொல்றார். தண்டி சைத்திரஹா இது விருத்தியான மேல விசிஷ்ட சாமானியங்களுக்கு ஒண்ணுன்னு வச்சுண்டு பேசலாம், இது வேற விதமா பேசலாம்னு சமாதானம் சொல்லி சொல்ல போற. இத அடுத்த வாரம் பார்ப்போம்.